அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்களது எஸ்எஸ் தமிழ் டிவியின் இனிய வணக்கங்கள். இன்று ஒரு முக்கியமான ஒரு பதிவு பார்க்கலாங்க. ஒரு நல்ல பதிவு, ஆனால் கொஞ்சம் சோகமான பதிவு. அது என்னன்ட்டு இப்போ பார்த்துடலாம் வாங்க. இவர் ஒரு இளம் விஞ்ஞானிங்க. இவர் பேர் சவுந்தரராஜன் குமாரசாமி. இவர் எந்த ஊருன்னா, திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோயில் பக்கம் அருகிலே இருக்கின்ற புள்ளசிலிபாளையம் என்ற குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். இவர் ஒரு இளம் வயது விஞ்ஞானி. சின்ன வயசுலேருந்தே அவருக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் ஆர்வம் மிகுந்தவர். அவர் ஒரு +2 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. பெரிய படிப்பில்லை. ஆனாலும் இவர் ஒரு மிகச்சிறந்த ஆராய்ச்சியாளராக இருக்கிறாரு. இவர் பாருங்கள், ஒரு இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ஹைட்ரஜன் வாயுவில் என்ஜின் ஓடுற மாதிரி கார் பைக்குக்கெலாம் போட்டுக்கலாம். அந்த ஹைட்ரஜன் வாயு எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, தண்ணியிலிருந்து, பச்சை தண்ணீரில் என்ஜின் ஓட்டக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அதை செஞ்சு காட்டிகிட்டு இருக்காரு பாருங்கள். இதுதான் இந்த இன்ஜினு. அதாவது டிஸ்டில்டு வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம். ஆக்சிஜனை பிரித்து விட்டுருது, அந்த ஹைட்ரஜனில் இன்ஜின் இயங்குது. அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு அரசு அங்கீகாரம், பேட்டன்ட் உரிமையெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு. இவர் தான் சவுந்தரராஜன், விஞ்ஞானி சவுந்தரராஜன் குமாரசாமி. கோயம்புத்தூரில் தான் இவர் அலுவலகம், தொழிற்சாலை, கண்டுபிடிப்புகள் உற்பத்தி பண்ணுற இடம் கோயம்புத்தூரில் ஆட்டோமொபைல் துறை. ஆட்டோமொபைல்ஸ் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக இந்த இன்ஜினை உற்பத்தி பண்ணி இந்த இன்ஜினை வெளியிட்டார். இந்த தொழில்நுட்பத்தை வெளியிட்டார். அரசாங்கத்திடம் பேட்டன்ட் உரிமையை வாங்கி வச்சுருக்காரு. ஆனால் இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ இவரை கண்டுகொள்ளவில்லை என்பது தான் மிகப்பெரிய ஒரு சோகமான செய்தி. பாருங்கள், இவர் தான் சிறந்த விஞ்ஞானி, இளம் கண்டுபிடிப்பாளர்னு சொல்லி டெல்லியில் கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல. இந்திய அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்கல. பல நிறுவனங்களில் அழுங்கி பார்த்துருக்காரு. அது ஒன்றும் சரியாக வரல. இந்தியாவில் இங்கெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள் எதுவும் செய்ய முடியாது இல்லைங்களா. என்ஜினில் தண்ணியை ஊற்றி அதை இயக்கி காட்டுறாரு. இந்த இன்ஜினுக்கு பேர் சூப்பர்சோனிக் ஹைட்ரஜன் ஐசி என்ஜின் அப்படின்னு இதுக்கு பேர். நம்ம நாட்டில் யாரும் இவரை கண்டுக்கல, எந்த கம்பெனிகளும் கண்டுக்கல. ஆனால் இந்த விஞ்ஞானிக்கு பாருங்கள், ஜப்பானில் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஜப்பான்காரங்க சவுந்தரராஜுக்கு அங்கீகரித்து கொண்டாடி இவர் ஜப்பானுக்கு அழைச்சிருக்கிறாங்க. ஜப்பானில் போய் இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்து அங்கே என்ஜினை போட்டு தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கு அதுக்கான ப்ராசஸ்லாம் நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. அது சம்மந்தமாக இவர் சென்னை போயிருந்தார். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 4 நாள் தான் ஆகுது. சென்னை போயிட்டு வரும் பொழுது பஸ்ஸில் தான் வந்திருக்காரு. ஹார்ட் அட்டாக். இறைவன் பாருங்கள் எப்படிலாம் கொடுத்துருக்காருன்னு. ஹார்ட் அட்டாக் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கேயே டெத் ஆகிட்டார். இவருடைய கண்டுபிடிப்புகள் வெளிக்கொணர்றதுக்கு இல்லாமலே வீணாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். பாருங்கள், இவருடைய அந்த இன்ஜினை இயக்கி காட்டுறாரு பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்காரு விஞ்ஞானிகிட்ட. இந்த வீடியோ காட்சி தான் உங்களுக்கு காட்டுறோம். சூப்பர்சோனிக் ஹைட்ரஜன் ஐசி என்ஜின். ஹைட்ரஜனில் ஆன்போர்டில்
ஹைட்ரஜன் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபஸ்ட்டாக நம்ம தான் பண்ணுறோம் சார். ஏன்னா சிலர் வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வேறு அதர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஹைட்ரஜனில் வந்து ஆன்போர்டில் ஹைட்ரஜன் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் ஃபஸ்ட்டாக நம்ம தான் பண்ணுறோம் சார். ஏன்னா சிலர் வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணி அந்த மாதிரி வேறு அதர் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் நம்ம டெக்னாலஜியில் வந்து தெர்மல் எனர்ஜி யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஐசி இன்ஜினில் பார்த்தீங்கன்னா 70% தெர்மல் எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த லாஸ் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த எனர்ஜி யூஸ் பண்ணும்போது வேறு அதர் கெமிக்கல்ஸ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஜப்பான் கூடிய விரைவில் ஜப்பான் போகிறதா இருந்தது. காற்று மாசுபாட்டுக்காக வந்து இந்த ஹைட்ரஜன் ஃபியூல் பவர்டு ஹையர் எஃபிஷியன்சி என்ஜின் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த என்ஜின் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசலுக்கு சப்ஸ்டியூட்டாக இது ரன் ஆகக்கூடியது. இந்த என்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டில் வாட்டர் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். டிஸ்டில் வாட்டர்லேருந்து ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்ஜினுக்கு வந்து ஃபியூலாக மாற்றி கொடுக்குற டெக்னாலஜி வந்து இந்த இன்ஜின்லேயே நம்ம இன்பில்ட் பண்ணியிருக்கோம். எனது இனிய நண்பரும் இளம் விஞ்ஞானியுமான சவுந்தரராஜன் அவர்கள் மறைவு எனக்கு மிகப்பெரிய இழப்பு, நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர்கள் கண்டுபிடித்த அந்த அரிய பொக்கிஷம் நான் வெளியில் வராமலே போய்விட்டது என்பதை மிக்க வருத்தமாக உள்ளது. ஆண்டவன் அவரையும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அமைதி கொடுத்து ஆன்ம சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவர் மறைந்தாலும் அவரை போன்று ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் நம் இந்திய தேசத்தில் உருவாகுவார்கள் என்ற நம்பிக்கையோடு பதிவை வருத்தத்துடன் கொள்கிறோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.